உலகிலேயே அம்மையும் அப்பனும் சேர்ந்து அருள்பாலிக்கக்கூடிய ஒரு கோவில். அவர்களை வணங்கும் பக்தர்களுக்கு முதான வாழ்க்கை அருளக்கூடிய முத்தாரம்மன் கோவில் பற்றிய வரலாறை பார்க்கலாம். திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் அமைந்துள்ளது குலசேகரப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு நகரம். இங்கு அம்பிகை முத்தாரம்மன் என்கிற பெயருடன் நமக்கு அருள் புரிகிறார். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படிங்கிற புது பெயர் அமைந்துள்ளது. முத்தாக உடல்ல ஏற்படுகின்ற அம்மை நோயை ஆரவைத்து குணம் தரக்கூடிய அம்மன் என்பதனால் முத்தாரம்மன் என்ற பெயர் அமைய பெற்றது. அம்பாள் மகிசனை வதம் செய்த பிறகு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தினை நீக்குவதற்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்கிறார். சிவபெருமானும் வந்து காட்சி கொடுத்து அந்த தோஷத்தினை நீக்கி என்ன வர வேண்டும் என்று கேள் அப்படின்னு கேட்டபோது, எனது அருகிலேயே நீங்கள் எப்பொழுதும் வீச்சிருந்து என்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய அருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சுவாமியும் அம்பாளும் இங்கே உருவமாக நமக்கு காட்சி அளிக்கின்றார்கள். சித்திரை திருவிழானா அது மதுரை, தசரா திருவிழானா அது குலசை. மைசூருக்கு இணையாக தசரா திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடம். பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சி கொடுத்து அருள் வழங்கியதால் இந்த ஊருக்கு குலசேகரப்பட்டினம் குலசை அப்படின்னு பெயர் வந்தது. பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமானை லிங்க திருமேனியுடன் தான் தரிசிக்க முடியும். ஆனால் இந்த கோயில்ல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார்கள். மக்களோட உடம்புல ஏற்பட்ட முத்து போன்ற அம்மையை இந்த அம்மன் ஆட்சியதால் முத்தாரம்மன் அப்படிங்கிற பெயர் வந்தது. ஒரு சாதாரண கோவிலா இருந்தது இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்ற கோவிலா மாறி இருக்குதுன்னா அதற்கு காரணம் முத்தாரம்மனின் சக்தி தான். குலசை மக்களோட தெய்வமே முத்தாரம்மன் தான். முத்தாரம்மனை நம்பி வர்றவங்களோட வாழ்க்கையை முத்து போல எப்போதும் பிரகாசமாக ஆக்குபவள் தான் இந்த முத்தாரம்மன். உங்களுக்கும் முத்தாரம்மன் பிடித்திருந்தால் முத்தாரம்மன் துணை என கமெண்ட் செய்யுங்கள். Download ShareChat.